வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க என்று எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் என்னைக்கும் உங்களை மகிழ்விக்க இந்த குமுதா என்றும் உங்க கூட தான் இருப்பேன். உங்க காத்திருப்பு தெரிஞ்சுதான் நான் இன்னைக்கு ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கிறேன். முதல்ல நீங்க எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணு தான். வீடியோவுக்கு முதல்ல லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. அடுத்தடுத்து நிறைய புது கதைகள் வர உள்ளது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்கையும் கொடுத்திருக்கிறேன். அதிலும் எனது அன்பான நண்பர்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் எந்தவித ஒழிவும் மறைவும் இன்றி கதைகள் தெளிவாக போடப்பட்டுள்ளது. இந்த கதையில எனக்கு தெரிஞ்ச ஒருவன் அவனது தம்பி மனைவி பிரியங்காவை எப்படி மடக்கி விளையாடினான் என்ற ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதையை கூறுகிறேன். முழுமையாக கேளுங்கள். கதையை அருமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப் போகிறேன். இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத டுவிஸ்டுகளாக தான் இருக்கும். கதை சூப்பராக இருக்கும். முழுமையாக இந்த கதையை கேளுங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க. வாங்க கதைக்கு போகலாம். என்னுடைய பெயர் அருண்குமார். நான் சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வயசு 30 ஆகிறது. நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடன் ஹேமா எனும் ஒரு அழகான பொண்ணு படித்தாள். அவள் சென்னை பொண்ணுதான். அவளை பத்தி சொல்லணும்னா அவள ஒரு மாடர்னான பொண்ணு. நல்ல பால் போன்ற வெண்மை, உயரத்திற்கு ஏற்ற உடம்பு, பார்க்க நல்ல வெள்ளை நிலா போல இருப்பாள். நாங்கள் 4 வருடங்கள் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வாழ்க்கை காதலிக்கும் போதும் சரி அல்லது கல்யாணமான பின்பும் சரி நல்ல ஜாலியாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. நாங்க கல்லூரி படிக்கும் போதே பல தடவைகள் பல இடங்களில் வைத்து எங்களுக்குள்ள எல்லாமே நடந்தது. கல்லூரி படிக்கும்போது நாங்கள் இருவரும் வெளியில் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்து கொண்டிருந்தோம். அப்போவே ஒரு நாளைக்கு பல தடவைகள் நாங்கள் விளையாடி இருக்கிறோம். அதேபோல்தான் கல்யாணமான பின்பும் ஒரு நாளைக்கு பல தடவைகள் நாங்கள் ஆட்டம் போடுவோம். அதை அவள் நன்றாக விரும்பி மகிழ்ச்சி அடைவாள். எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் பேர் தீபக். அவன் ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்கிறான். அவனும் கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருந்தான். திடீர்னு ஒரு நாள் எனக்கு வேலை விஷயமாக டெல்லி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. நான் டெல்லி போய்விட்டேன். எங்கள் உறவினர் ஒருவர் வந்து அவனுக்கு ஒரு பொண்ணு இருப்பதாக கூறினார். எங்கள் வீட்ல எல்லோரும் பார்க்க எல்லோருக்கும் பிடித்துவிட்டது, அவனுக்கும் பிடித்துவிட்டது. ஆனால் நான் ஊரில் இல்லாததால எனக்கு அது யாருன்னு தெரியாது. நானும் தம்பிக்கும் உங்க எல்லோருக்கும் பிடித்தாள். சரி, என்னை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நான் வர சில நாட்கள் ஆகலாம். நீங்கள் கல்யாணம் பேசிவிடுங்கள் என்று சொன்னேன். நான் வேலையில் பிஸி ஆய்விட்டேன். ஊரில் கல்யாண வேலைகள் எல்லாம் பலமாக நடந்து கொண்டிருந்தது. கல்யாணமும் அவசரமாக ஏற்பாடும் செய்யப்பட்டுவிட்டது. நான் கல்யாணத்துக்கு 1 நாள் முன்னாடிதான் ஊருக்கு வந்தேன். அண்ணன் இல்லாமல் கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்காது என்று எங்க அப்பா அம்மா சொல்லி என்னை வரவழைத்தார்கள். கல்யாணமான பொண்ணு மேடைக்கு வரும் வரைக்கும் எனக்கு கல்யாண பொண்ணு யார் என்றே தெரியாது. அவளை நான் முதல் தடவை காணும் நொடி வந்தது. அவளை மணக்கோலத்தில் மேடையை நோக்கி அவளது தோழிகள் அழைத்து வந்தார்கள். அவளை நான் முதல் தடவை பார்க்கின்றேன். அப்பப்பா, எனக்கு ஒரு நிமிடம் வாய் அடைத்து போய்விட்டது. தேவதை என்று கூறுவார்கள். ஆனால் அந்த தேவதையை நான் முதல் தடவையாக நேரில் கண்டேன். மணக்கோலத்தில் அவள் அழகுக்கு எல்லை இல்லை. அழகோ அழகு, பேரழகு, அப்படியே செத்துக்கி வைத்த சிலையைப் போலிருந்தாள். இறைவன் அவளை அவ்வளோ அழகாக படைத்து இருக்கிறார் என்றுதான் சொல்லணும். கணக்கான உயரம், சுண்டிவிட்டால் சிவக்கும் அளவுக்கு வெண்மை, மயங்கடிக்கும் கண்கள், கரெக்டான பக்காவான அளவுகள், நிறத்திற்கேற்ற புடவை என்று அவள் அன்றிருந்த கோலத்தை வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். நான் எனது மனைவியை தான் பேரழகின்னு இவ்வளோ நாள் நினைத்துட்டு இருந்தேன். ஆனால் அவளை மிஞ்சவும் பேரழகி இருக்காள் என்பது எனக்கு அன்றுதான் தெரியும். அவளை பார்த்ததிலிருந்து அவள் மீது ஒரு விருப்பம் வரத் தொடங்கியது. எது எப்படியோ அவள் நம்ம வீட்டுக்கு தான் வந்து ஆகணும். அவளை எப்படியாவது மடக்கி நம்ம கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் தோன்றியது. நான் மீண்டும் டெல்லி போகவில்லை. எனது பெர்மிஷன் லெட்டரை எனது மேனேஜரிடம் நான் கொடுத்துவிட்டு நான் ஊர்லேயே தான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அவளை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து ரசித்து கொண்டேதான் இருப்பேன். கிடைக்கும் போதெல்லாம் அவளிடம் நைஸாக பேச்சு கொடுப்பேன். ஆனால் அவள் என்னிடம் மிக மரியாதையாக தான் பேசுவாள். இப்படி இருந்தால் இவளை கரெக்ட் பண்ணுவது கடினம் என்பது எனக்கு புரிந்தது. எனது நல்ல காலமோ என்னவோ தெரியவில்லை. எனது மனைவியின் அம்மாக்கு உடம்பு சரியில்லை என்று கால் வந்தது. அவள் அவளது அம்மாவை பார்த்துக்க அவங்க வீட்டுக்கு போயிட்டா. இப்போ எனக்கு இது ரொம்ப நல்ல வசதியா போயிடுச்சு. நான் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தணும் என்று முடிவு பண்ணேன். ஒரு நாள் நான் அவளிடம் எனக்கு தலை வலிக்குது, எனக்கு ஒரு காஃபி போட்டு தருமாறு கேட்டேன். அவளும் சரி இதோ போடுகிறேன் என்று சொல்லி எனக்கு போட்டு கொண்டு வந்தாள். அவள் அங்கிருந்து வரும் அழகே தனி அழகாக இருந்தது. அவள் கொடுத்துவிட்டு என் முன்னால் சோஃபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளை ரசித்துக்கிட்டே அவள் போட்டு கொடுத்த காப்பியை குடித்து கொண்டிருந்தேன்.
அவள் அந்நேரம் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாள். அது அவ கலருக்கு ரொம்ப எடுப்பா இருந்தது. அது என்னுள் மேலும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் தூண்டியது. நான் அவளிடம் கேஷுவலாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். காஃபி ரொம்ப நன்றாக உள்ளது என்றேன். அவளும் தேங்க்ஸ் என்றாள். காஃபி மட்டும் இல்லை, எல்லாமே அழகாகத்தான் இருக்கு என்றேன். அவள் என்ன என்றாள். நான் இல்ல, காஃபி மட்டும் இல்ல, நீங்க சமைக்கிற சமையலும் நல்லாதான் இருக்குன்னு சொன்னேன். அவள் அட அப்படியா, நீங்க அதை சொன்னீங்களா? நான் வேற என்னவோ நினைச்சிட்டேன் என்றாள். நான் வேற என்னவோ நான் என்ன என்றேன். அவள் நான் நீங்க என்ன பத்தி சொல்லுறீங்களோ என்று நினைத்தேன் என்றாள். நான் உங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு வார்த்தையில எப்படி முடிக்கிறது? உங்களை பத்தி சொல்ல ஒரு முழு நாளும் பத்தாது என்றேன். அப்படியா என்றாள். நான் ஆமா என்றேன். அப்ப நீங்களும் என்னை அந்த அளவுக்கு பார்த்து இருக்கீங்க என்று கேட்டால், நான் என்ன நீங்களுமா? அப்போ நீங்க என்ன இவ்வளோ நாளா பார்த்து ரசித்து இருக்கீங்களா என்று கேட்டேன். அவள் அது வந்து என்று தடுமாறினாள். அப்படி சொல்லிவிட்டு எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சட்டுன்னு எழும்பி உள்ள ஓடிவிட்டால் எனக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியாதான் இருந்தது. அவள் என்னிடம் உளறிய சில வார்த்தைகளில் சில முக்கியமான விஷயங்கள் எனக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் என்னை கொஞ்ச நாளாக நோட்டம் விட்டு இருக்காள் என்பது எனக்கு இது பெரும் அனுகூலமாக இருந்தது. அவள்கிட்ட இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா மடக்கிடலாம் என்பது புரிந்தது. நான் ஒவ்வொரு நாளும் அவளுடன் கேஷுவலாக பேச ஆரம்பிக்க அவளும் என்னுடன் கேஷுவலாக பேச ஆரம்பித்தாள். நாங்க பழக பழக இன்னும் நெருக்கமாயினோம். நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் ஒரு நல்ல நெருங்கிய நண்பர்கள் போல ஆய்விட்டோம். அவள் என்னிடம் மிகவும் சுலபமாக பழக ஆரம்பித்தாள். எனக்கு இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும் என்று நான் கொஞ்சம் கூட எண்ணவில்லை. தள்ளி நின்று மரியாதையாக பேசிய என் தம்பி மனைவி பிரியங்கா இப்போது என்னுடன் அருகில் வந்து பேசும் அளவுக்கு நெருக்கமாயிட்டாள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. இன்னும் நாட்கள் சென்றால் என் மனைவி வீட்டுக்கு வந்துவிடுவாள் என்பது என் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. இனியும் நாட்களை கடத்தாமல் இவளை சீக்கிரமாக வலையில் வீழ்த்திட வேண்டும் என்று தோணியது. ஒரு நாள் அவள் கிச்சனில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நான் பின்னால் அவளை உறவது போல் சென்று தண்ணீர் கேட்டேன். அவளும் கொடுத்தாள். கொடுக்கும்போது அவளது கையை பிடித்தேன். அவள் கையை தட்டிவிட்டாள். நானும் விடாமல் கையை பிடித்து ஒரு முகம் கொடுக்க அவள் கோபத்துடன் பலார் என்று அரைந்து விட்டாள். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் உடனே அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இதனை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கெஞ்சி அவளை சமாதானம் செய்தேன். நான் எதிர்பார்த்து செய்த ஒன்று அன்று எனக்கே வினையாக அமைய பார்த்தது. அன்றிலிருந்து அவளும் நானும் சரியாக பேசிக்கொள்வதில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவதும் இல்லை. எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிந்தது. எனக்கு அது ஒருவித கூச்ச உணர்வை கொண்டு வந்தது. ஆனால் அவள் அதை யாரிடமும் சொல்லவில்லை. அந்த வகையில் எனக்கு அது ஒருவித நிம்மதியை தந்தது. ஒரு நாள் இரவு நான் என் ரூம்ல இருக்க போர் அடிக்குதுன்னு வெளியில வந்தேன். என் தம்பி ரூமிற்கு பக்கத்தில் தான் பால்கனி உள்ளது. பால்கனியில் நின்று கொண்டிருக்கும்போது என் தம்பி ரூமிலிருந்து சத்தம் வந்தது. என்ன சத்தம் என்று நான் போய் எட்டி பார்க்க அங்கே என் தம்பிக்கும் என் தம்பி மனைவிக்கும் இடையில் ஏதோ சண்டை போய்க் கொண்டு இருந்தது. என் தம்பி கோவத்தில் அவளை அடித்து விட்டான். அவள் அழுதுகிட்டே வெளியில வந்துட்டா. வெளியில் பால்கனியில் வந்து அழுது கொண்டிருந்தாள். நான் அருகில் சென்று என்னாச்சி என்று கேட்க தம்பி அவளை அடித்து விட்டதாக சொன்னாள். நானும் அதை பார்த்ததை காட்டிக்காமல் ஏன் அடித்தான் என்று கேட்க அவள் நடந்ததை கொஞ்சமும் மறைக்காமல் ஒன்று விடாமல் என்னிடம் சொன்னால். என் தம்பியை விளையாட்டுக்கு அழைத்தபோது அவன் நாளை வேலை உள்ளது, நான் சீக்கிரமாக போக வேண்டும், அதுக்கு நான் தூங்க வேண்டும் என்று சொல்ல பிரியங்கா அவனை விடாமல் அழைக்க அவன் மறுக்க அது அப்படியோ சண்டையாகிவிட்டது. அவன் கோவத்தில் இவளை அடித்து விட்டான். நான் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணி அவளை உட்கார வைத்து அவள் தோளில் கை வைத்து அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். அப்படியே அவளுக்கு தைரியம் சொல்லுவது போல் அவளது கன்னத்தை பிடித்து பேசினேன். அவளை என்னுடன் சேர்த்து மெதுவாக அவளுக்கு ஆறுதல் கூறினேன். உனக்கு நான் இருக்கேன், உனக்கு இனி என்ன வேண்டும் என்றாலும் என்னிடம் கேள் என்று சொன்னேன். அவளும் வேற விஷயங்கள் என்றால் கேட்கலாம், ஆனால் இந்த விஷயத்தை நான் எப்படி கேட்பது என்று சொன்னாள். நான் உனக்கு அதுக்கும் நான் இருக்கேன், உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் என்னிடம் கேட்கலாம் என்று சொல்ல அவள் எழுந்து என் முகத்தை பார்த்தாள். நான் அவள் கன்னத்தை பிடித்து ஆமாம் என்றேன். அவள் உடனே என்னை கட்டிக்கொண்டு முகம் கொடுத்தாள். நானும் நல்லா கட்டிக்கொள்ள எங்களுக்குள் எரிமலை வெடித்து சிதறியது. நான் அவளை அப்படியே உள்ளே கூட்டி சென்றேன். அதிலிருந்து எங்கள் ஆட்டம் இனிதே ஆரம்பமானது. நாங்கள் ஒரு 2 மணி நேரம் நன்றாக விளையாடி ரொம்ப நன்றாக களைத்து போனோம். அவள் என் தம்பி எழுப்புவதற்கு முதலே அவளது ரூமிற்கு சென்று விட்டாள். அன்றிருந்துதான் அவள் எனக்கு இன்னொரு மனைவி ஆனாள். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஆட்டம் சென்று கொண்டேதான் உள்ளது. இது எனக்கு இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள். கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.
இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப், லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள். அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நான் உங்கள் தேவதை குமுதா. நன்றி.